நீலகிரி அருகே காலில் காயத்துடன் சுற்றித் திரிந்த புலி உயிரிழந்துள்ளது. காயத்துடன் சுற்றிய புலி உடல்நலக் குறைவு ஏற்பட்டு உயிரிழந்ததாக வனத்துறை அறிவித்துள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நீலகிரி அருகே காலில் காயத்துடன் சுற்றித் திரிந்த புலி உயிரிழந்துள்ளது. காயத்துடன் சுற்றிய புலி உடல்நலக் குறைவு ஏற்பட்டு உயிரிழந்ததாக வனத்துறை சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காயத்துடன் சுற்றித் திரிந்த புலி உயிரிழந்துள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. காயத்துடன் சுற்றிய புலி உடல்நலக் குறைவு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளதாக வனத்துறை அறிவிப்பு தெரிவித்துள்ளது. நீலகிரி அருகே காலில் காயத்துடன் சுற்றித் திரிந்த புலி உயிரிழந்துள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். காயத்துடன் சுற்றிய புலி உடல்நலக் குறைவு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளது. காயத்துடன் சுற்றித் திரிந்த புலி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 புலிகளுக்கு இடையே நடந்த மோதலால் காலில் காயம் ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. நீலகிரி அருகே காலில் காயத்துடன் சுற்றித் திரிந்த புலி உயிரிழந்துள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. காயத்துடன் சுற்றிய புலி உடல்நலக் குறைவு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளது. 2 புலிகளுக்கு இடையே நடந்த மோதலால் காலில் காயம் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் முதற்கட்ட தகவலில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் இணைகிறார். அன்பழகன் வணக்கம். இதுகுறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள போர்த்தியாடை கிராமத்தில் உள்ள தனியார் தேயிலை தோட்டத்தில் புலி ஒன்று காலில் காயங்களுடன் எங்கும் செல்லாமல் தேயிலை தோட்டத்தில் நடமாடி வந்தது. இதனால் கிராம மக்களின் பாதுகாப்பு கருதி கடந்த 3 நாட்களாக புலி குடியிருப்பு பகுதிக்குள் செல்லாமல் இருப்பதற்காக இரவு பகலாக கடும் குளிரை பொருட்படுத்தாமல் மாவட்ட வன அலுவலர் கௌதம் உத்தரவின் பேரில் வனச்சரக கிருஷ்ணகுமார் தலைமையில் 3வது நாளாக வன ஊழியர்கள் தீவிர கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் புலி தேயிலை தோட்டத்தில் இருப்பதை உறுதி செய்ய 1 மணி நேரத்திற்கு ஒருமுறை வனத்துறையினர் அண்மையில் வழங்கப்பட்ட தெர்மல் ட்ரோன் கேமரா மூலம் புலி தேயிலை தோட்டத்தில் இருப்பதை உறுதி செய்து வந்தனர். அப்போது தேயிலை தோட்டத்தின் நடுவே புலி ஓய்வெடுக்கும் காட்சிகள் ட்ரோன் கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனால் வனத்துறையினர் தொடர்ந்து புலியின் நடமாட்டத்தை கண்காணித்து தோட்ட தொழிலாளர்களின் பாதுகாப்பு கருதி 3வது நாளாக அப்பகுதியில் தேயிலை பறிக்கவும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டாம், பொதுமக்கள் யாரும் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என வனத்துறையின் எச்சரிக்கையை விடுத்து வந்தனர். இதனிடையே கேமரா மூலம் 1 மணி நேரத்திற்கு ஒருமுறை புலியின் உடல்நிலையை கண்காணிக்கும் பணியில் வனத்துறை தீவிரமாக ஈடுபட்டு வந்திருந்தனர். இந்த நிலையில் போர்த்தியாடை பகுதியில் காலில் காயங்களுடன் சுற்றித் திரிந்த புலி உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்ததாக வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். 2 புலிகளும் இடையே நடந்த மோதலால் இருந்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக வனத்துறை தகவல் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.